வெல்கம் டு மின்மினி எஃப்எம். எமது மின்மினி எஃப்எம்மின் டிஜிட்டல் டூல் மூலமாக பல்வேறு சுவாரஸ்யமான இடங்களுக்கு பயணம் செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அது சார்ந்த ஒரு முக்கிய இடமான பாலஸ்தீனத்தின் ரபா பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் நீங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவிடும் வீடியோக்கள் உங்களை வந்தடையும். காசா பகுதியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாறு மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நகரமான ரபாவிற்கு வரவேற்கிறோம். காலங்காலமாக ரபாவின் கண்கவர் பயணத்தை ஆராய எங்களுடன் இணைந்திருங்கள். ரபாவின் கதை பண்டைய காலத்தில் தொடங்குகிறது. எகிப்து மற்றும் லெவன்ட் இடையேயான பாதையின் ஒரு முக்கியமான குடியேற்றமாக இது பல பெரிய நகரங்களின் கால் தடங்களை கண்டுள்ளது. எகிப்தியர்கள் முதல் அசீரியர்கள் வரை ரபா தொடர்பு மற்றும் மோதலின் முக்கிய புள்ளியாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 217 ரபா அப்போது ராபியா என்று அழைக்கப்பட்டது. எகிப்தின் டோலமிக் ராஜ்யத்திற்கும் செலூசிட் பேரரசிற்கும் இடையே ஒரு பெரிய போருக்கான களமாக இருந்தது. உமையா மற்றும் அப்பாசிய காலங்களில் அதிகாரத்தின் ஏற்றம் மற்றும் ஓட்டம் ஆகியவற்றை கண்ட ரபா இஸ்லாமிய கலீஃபாக்கள் மூலம் தொடர்ந்து குறிப்பிடத்தக்கவாறாக இருந்தது. சிலுவை போர் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சிலுவை போர் மற்றும் முஸ்லிம் படைகளுக்கு இடையே நகரம் மாறியது. 16ஆம் நூற்றாண்டில் ரபா ஒட்டோமன் பேரரசில் உள்வாங்கப்பட்டது. அங்கு அது பல நூற்றாண்டுகளாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் விடியல் வரை ஒட்டோமன் பேரரசின் சரிவு ரபாவை பாலஸ்தீனத்தின் பிரிட்டிஷ் ஆணைக்கு அழைத்து சென்றது. 1948 அரபு இஸ்ரேலிய போரில் ரபா காசா பகுதியின் ஒரு பகுதியாக எகிப்திய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஆனால் 1967 6 நாள் போரின் போது இஸ்ரேல் ரபாவை கைப்பற்றிய போது அலைகள் மீண்டும் திரும்பியது. நவீன ரபா இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலால் வடிவமைக்கப்பட்டது. ரபா பார்டர் குறுக்கெடுப்பு என்பது பலருக்கு உயிர் நாடியாகும். இது நம்பிக்கை மற்றும் கஷ்டம் இரண்டையும் குறிக்கிறது. பரந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமையை பிரதிபலிக்கும் வகையில் காசாவில் இருந்து நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் உள்ள சில இடங்களில் இந்த கடவையும் ஒன்றாகும். ரபாவின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று காசா எகிப்து எல்லைக்கு அடியில் அதன் கடத்தல் சுரங்கப்பாதைகளின் நெட்வொர்க் ஆகும். இந்த சுரங்கப்பாதைகள் சரக்குகள், ஆயுதங்கள் மற்றும் மக்களின் ஓட்டத்திற்கு முக்கியமானவை. இது பிராந்தியத்தின் சிக்கலான இயக்கவியலில் நகரத்தின் பங்கை எடுத்து காட்டுகிறது. தொடர்ச்சியான சவால்கள் இருந்த போதிலும் ரபாவின் மக்கள் குறிப்பிடத்தக்க பின்னடைவை காட்டுகின்றனர். அவர்கள் தங்கள் கலாச்சார மற்றும் சமூக வாழ்க்கையை தொடர்ந்து வளர்த்து வருகின்றனர். துன்பங்களுக்கு மத்தியில் தழுவி செலுத்து வருகின்றனர். All Eyes on Rafah என்ற தொடர் இப்போது உலகெங்கும் உச்சரிக்கப்படும் தொடராக மாறியுள்ள நிலையில் இதற்கான காரணம் குறித்து நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் காசா இடையே கடந்த பல மாதங்களாக மோதல் நடந்து வருவது அனைவருக்கும் தெரியுமே. காசாவில் உள்ள ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை ஓயப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்து இருந்தது. இதன் காரணமாக காசாவில் ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வந்தது. ஏற்கனவே வடக்கு காசாவில் தனது தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்திய நிலையில் அடுத்து தெற்கு காசாவில் உள்ள ரபா நகரில் தாக்குதல் நடத்த போவதாக அறிவித்தது. இருப்பினும் ரபா என்பது பாலஸ்தீன மக்கள் அதிகம் வாழும் நகரங்களில் ஒன்றாகும். காசாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் 50% அதாவது 10 லட்சம் பேர் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ரஃபா நகர் எகிப்து எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. அங்கு பல அகதிகள் முகாம்களும் உள்ளன. ரபாவில் தாக்குதல் நடத்தினால் அது பேரழிவை தரும் என்று உலக நாடுகள் எச்சரித்தன. அதே போல சர்வதேச நீதிமன்றமும் காசா பிராந்தியத்தில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியது. இருப்பினும் இந்த எச்சரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேல் ரபா மீது தாக்குதலை தொடங்கியது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் ரபா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலின் ரபாவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களின் முகாமை தாக்கியது. இதில் 45 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரபாவின் வரலாறு, அதன் மூலோபாய முக்கியத்துவம் மற்றும் அதன் மக்களின் நீடித்த மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும். பண்டைய போர்கள் முதல் நவீன கால போராட்டங்கள் வரை ரபா ஆழமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக உள்ளது. ரபாவின் வரலாற்றின் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் கவர்ச்சிகரமான வரலாற்று ஆவணப்படங்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மற்றும் பெல் ஐக்கனை அழுத்திவிட்டு லைக் கமெண்டையும் செய்யுங்கள்.
நன்றி.